Hi friends, இன்னைக்கான வீடியோல வந்து கிளாஸை கட் பண்ணக்கூடிய ஒரு கிளாஸ் கட்டர் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஆன்லைன் ரேட் வந்து ஒரு 200 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா இது இருக்கும். எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்ய நம்மளுக்கு இந்த பழைய ஸ்பார்க் பிளக் மட்டும் இருந்தாலே போதும். இதுதான் நம்மளுக்கு இந்த கிளாஸ் கட்டர் செய்யறதுக்கு மெயின் பயன்பாடாக இருக்க போகுது. இந்த ஸ்பார்க் பிளக்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஏரியா வந்து பீங்காங்கில் செஞ்சிருப்பாங்க. அது மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. சுற்றி வச்சு லைட்டாக தட்டினீங்கனாலே இந்த மாதிரி உடஞ்சிடும். இதை உடைக்கும் போது ரொம்ப தூளாக உடச்சாம நார்மலாக தட்டி எடுங்க. செதறி கிடக்கிற பீசஸில் நான் கொஞ்சம் பீசஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஆனால் இந்த பீஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஹேண்டிலுக்காக பார்த்தீங்கன்னா நான் பழைய கட்டப்பையில் இருக்க குச்சி ஒன்று எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு இவ்வளோ லென்த்து தேவைப்படாது, ஆனால் கை கடுகமாக இருக்கிற மாதிரி லைட்டாக கட் பண்ணி எடுத்துடுறேன். அடுத்து எம்சியில் எடுத்துக்கிறோம். எம்சியில் 2 காம்பனண்ட்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எம்சியில் வந்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கோவில் வந்து இன்சர்ட் பண்ணுறேங்க. இன்சர்ட் பண்ணுறதுக்கப்புறம் பின்னாடி ஒரு குச்சி வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு இந்த எம்சியில் டைட்டாக பிடிக்கும். இப்போ அந்த ஷார்ப்பான பீஸ் எடுத்துக்கலாம். அதை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஹேண்டிலில் எம்சியில் உள்ள கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணுறேங்க. அந்த ஷார்ப்பான எட்ஜு மட்டும் வெளியில் தெரிஞ்சால் போதும். மற்றபடி அந்த எம்சியில் உள்ள வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் எம்சியில் நல்லா காய வச்சுருங்க. 3 hours later. எம்சியில் நல்லா காஞ்சிச்சு. நம்மளோட கிளாஸ் கட்ரு லுக்கும் சூப்பராக இருக்குது. இது ஒர்க்காக தான் செக் பண்ணி பார்க்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். இப்போ இதை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்கேலை வச்சுட்டு நம்மளோட அந்த கிளாஸ் கட்டரை எடுத்து அதில் நேராக லைன் போட்டிங்கனாலே போதும். லைன் போடும்போது நல்லா ஹார்டாக லைன் போடுங்க. எந்த அளவுக்கு ஹார்டாக லைன் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிளாஸ் சூப்பராக கட் ஆகி வரும். இப்போ கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் விழுந்துருக்கும். லைனை வந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். கிளாஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு இந்தமாதிரி ஒரு டைல்ஸ் எடுத்துக்கிறேன். ஹைட்டான சர்ஃபேஸ் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மேலே நம்ம கிளாஸை வச்சுட்டு மேலே ஒரு டவலை வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க. நம்மளோட கிளாஸ் வந்து சூப்பராக கட் ஆகிடும். கொஞ்சம் கூட பிசுறே இல்லாமல் சூப்பராக கட் ஆகிருக்கு நம்மளுடைய கிளாஸு. இப்போ இந்த கிளாஸையே நான் வந்து 2ஆக ஒன்று கட் பண்ணி காட்டுறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தேவையான இடத்துல ஸ்கேலை வச்சு கரெக்டாக லைன் போட்டுக்கலாம். லைன் போடும்போது போட்ட லைன் மேலேயே 2-3 லைன் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நம்மளோட கிளாஸ் வந்து சூப்பராக கட் ஆகி வரும். இப்போ ப்ரெஷர் கொடுத்தோடனே எப்படி கட் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள். ப்ளைன் கிளாஸை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஆனால் கிளாஸ் பாட்டில் வந்து இது கட் பண்ணுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். இந்த பாட்டில் தான் நம்ம இப்போ 2ஆக கட் பண்ண போகிறோம். எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த இடத்துல நான் ஜிப்டாக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டைட் பண்ணிக்கிறேன். ஜிப்டாக் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி பேப்பர் கூட நீங்கள் வச்சு லைன் போட்டுக்கலாம். நான் எதுக்கு ஜிப்டாக் யூஸ் பண்ணுறேன்னா கொஞ்சம் க்ரிப்பு அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் ஜிப்டாக் யூஸ் பண்ணுறேன். எந்த இடத்துல கரெக்டாக நம்ம லைன் போடணுமோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஜிப்டாக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜிப்டாக்கை டைட் பண்ண உடனே நம்மளோட கிளாஸ் கட்டர் எடுத்துக்கலாம். கிளாஸ் கட்டர் எடுத்து ஜிப்டாக்கோட அந்த சப்போர்ட்லேயே வந்து நம்ம அந்த கிளாஸ் கட்டரை வச்சு லைன் போட்டுக்கலாம். பாட்டிலில் கட் பண்ணுறீங்கன்னா பாட்டில் சுற்றி ஈவனாக லைன் போடுங்க. கரடு மோட போட்டுறாதீங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு பாட்டில் வந்து ஈவனாக கிடைக்காது. பாட்டிலை சுற்றி இப்போ வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துடலாம். பாட்டில் சுற்றி லைன் போட்டாச்சு. இப்போ ஜிப்டாக் வந்து பொறுமையாக ரிமூவ் பண்ணிடலாம். பாட்டில் சுற்றி லைன் போட்டாச்சு. இப்போ உடனே ப்ரெஸ் பண்ணால் கட் ஆகிடுமான்னு பார்த்தீங்கன்னா கட் ஆகாது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு வேலையும் இருக்குது. இதில் பாட்டில் சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெருப்பு வச்சு ஹீட் பண்ணணும். நம்ம எந்த இடத்துல லைன் போட்டோமோ அந்த லைன் போட்ட இடத்துல மட்டும்தான் ஹீட் பண்ணணும். சுற்றி ஹீட் பண்ணிங்கன்னா பாட்டில் வந்து தெரிச்சிடும். நம்ம ஈவனாக ஹீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஈரத்துணி வச்சுக்கோங்க. தண்ணியில் நனைச்சி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈரத்துணியை வந்து அந்த ஹீட் பண்ண இடத்து மேலே கரெக்டாக வச்சு எடுங்க. ஹீட் பண்ண இடத்த வந்து நம்ம சடனாக கூல் பண்ணும்போது இந்த மாதிரி பாட்டில் வந்து 2ஆக கட்டாகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் பண்ண இடத்த கூல் பண்ணிகிட்ருக்கோம். பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2ஆக கட் ஆகிடுச்சு. இந்த மெத்தடை வச்சு நம்மளால் பாட்டிலையும் கட் பண்ண முடியும். பாட்டில் எப்படி கட் ஆகிருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. கிளாஸ் கட்டர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நான் போட வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் தேடி வந்துகிட்டே இருக்கும். இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். இந்த சைடில் இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா என்னை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அதுக்கு டாடா பை பை, see you.